மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். உமது வார்த்தையை எங்கள் வாயில் ஊட்டினீர். உமது பாதையை எங்கள் பாதையாக்கினீர். உமது மாட்சியை எம்மில் துளங்க செய்கின்றீர். உமது சாட்சியாய் நாங்கள் விளங்க சொல்கின்றீர். அழித்து ஒழித்து கவிழ்த்து வீழ்த்த திட்டம் தீட்டினீர். கட்டி எழுப்ப நட்டு வைக்க எம்மை அனுப்பினீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள்ளே பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே எங்களை ஆண்டவர் வெளிவேடத்தனமாக இருப்பதை முன்னிட்டு எங்களை கண்டிக்கின்றார். எங்களுடைய வாழ்விலே நாங்கள் எவ்வாறாக வாழ்கின்றோம், எங்களுடைய வாழ்வை நாங்கள் எந்த வழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது பற்றி இன்றைய நாளில் நாங்கள் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எங்கள் வாழ்விலே வெளிவேடத்தன்மை இருக்கின்றதா, உண்மைத்தன்மை இருக்கின்றதா என்று இன்றைய நாளிலே எங்கள் வாழ்வை நாங்கள் சற்று அலசி பார்ப்போம். வெளிவேடக்காரர்களை பார்த்து ஆண்டவர் கூறுகின்றார், ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்களும் ஒரு வேலையை செய்வதில்லை, அதை செய்பவர்களையும் விடுவதில்லை. இவ்வாறாக இறையாட்சி இந்த உலகில் மலர்வதற்கு நீங்கள் தடையாக இருக்கின்றீர்கள் என்று இன்றைய நாளிலே இந்த வெளிவேடத்தனமான வாழ்க்கை வாழ்வர்களை பார்த்து கண்டிக்கின்றார். ஆகவே நாங்கள் மன்றாடுவோம், உண்மைக்கு உகந்த மக்களாக, உண்மைக்கு சாட்சிய வாழ்வு வாழ, உண்மையை பேசுகின்ற மக்களாக, அந்த உண்மையின் வழியாக இறையாட்சியை இறை அரசை உலகில் பரப்புகின்ற மக்களாக வாழ இறைவன் எங்களுக்கு அருள் கூற வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்களை வாழ்வை சிந்தித்து பார்ப்போம். இந்த நேரத்திலே நாங்கள் வெளிவேடத்தனமாக சுயநலமாக இருந்த தருணங்களை நினைத்து இறைவன் எங்களை மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடிக் கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளர் என் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத் தருவதை மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலகச் சூழலில் எங்கள் உண்மையான பேரின் உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுளிடம் திரும்பி வந்த நீங்கள் அவருடைய மகன் இயேசுவுக்காக காத்திருக்கின்றீர்கள். திருத்தூதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 1 தொடக்கம் 5, 8 தொடக்கம் 10 வரை.
சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளோடும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கின்ற தெசலோனிக்க சபைக்கு பவுலும் சில்வானும் திமத்தேயுவும் எழுதுவது: உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நாங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இடைவிடாது உங்களை நினைத்து உங்கள் அனைவருக்காகவும் என்றும் கடவுளுக்கு நன்றி கூறுகின்றோம். செயலில் வெளிப்பட்ட உங்கள் நம்பிக்கையையும் அன்பினால் உந்தப்பட்ட உங்கள் உழைப்பையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி இருப்பதால் நீங்கள் பெற்றுள்ள உங்கள் மன உறுதியையும் நம் தந்தையாம் கடவுள் முன் நினைவு கூறுகின்றோம். கடவுளின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஏனெனில் நாங்கள் நற்செய்தியை உங்களுக்கு வெறும் சொல்லளவின்றி தூய ஆவி தரும் வல்லமையோடும் மிகுந்த உள்ள உறுதியோடும் கொண்டு வந்தோம். உங்கள் பொருட்டு நாங்கள் உங்களிடையே எவ்வாறு நடந்து கொண்டோம் என்பதும் உங்களுக்கு தெரியும். எப்படியெனில் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் நடுவிலிருந்தே பரவியது. கடவுள் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பது மாசிதோனியாவிலும் அக்காயாவிலும் மட்டும் அல்ல, எல்லா இடங்களிலும் தெரிய வந்துள்ளது. எனவே இதை பற்றி நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. நாங்கள் உங்களிடம் வந்தபோது எவ்வாறு நீங்கள் எங்களை வரவேற்றீர்கள் என்று அவர்களே கூறுகின்றார்கள். நீங்கள் எவ்வாறு சிலைகளை விட்டுவிட்டு உண்மையான வாழும் கடவுளுக்கு ஊழியம் புரிய கடவுளிடம் திரும்பி வந்தீர்கள் என்றும் கூறி வருகின்றார்கள். இவ்வாறு நீங்கள் வானில் நின்று வரும் அவருடைய மகன் இயேசுவுக்காக காத்திருக்கின்றீர்கள். அவரே வரப்போகும் சினத்திலிருந்து நம்மை மீட்பவர். இறந்த அவரையே தந்தை உயிர்த்தெழ செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் உங்கள் பல்லவியாக: ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ராயேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூர்வார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூர்வாராக. மித்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். Hallelujah.
ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவிடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகிறீர்கள். நீங்கள் நுழைவதில்லை, நுழைவோரையும் விடுவதில்லை. வெளிவிடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடு என்றும் கடல் என்றும் பாராது சுற்றி அலைகின்றீர்கள். அவ்வாறு சேர்த்த பின் அவர் உங்களை விட 2 மடங்கு நரக தண்டனைக்கு ஆளாக்கின்றீர்கள். குருட்டு வழிகாட்டிகளே, ஐயோ உங்களுக்கு கேடு! யாராவது திருக்கோவிலின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை. ஆனால் அவர் கோவிலின் பொன் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கின்றீர்கள். குருட்டு மடையரே, எது சிறந்தது? பொன்னா, பொன்னை தூயதாக்கும் திருக்கோவிலா? யாராவது பலிப்பீடத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை. ஆனால் அவர் அதில் படைக்கப்பட்ட காணிக்கையின் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள். குருடரே, எது சிறந்தது? காணிக்கையா, காணிக்கையை தூயதாக்கும் பலிப்பீடமா? எனவே பலிப்பீடத்தின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதன் மேலுள்ள அனைத்தின் மீதும் ஆணையிடுகின்றார். திருக்கோவிலின் மீது ஆணையிடுகின்றவர் அதன் மீதும் அதில் குடிகொண்டிருக்கின்றவர் மீதும் ஆணையிடுகின்றார். வானத்தின் மீது ஆணையிடுகின்றவர் கடவுளின் அரியணை மீதும் அதில் வீற்றிருக்கின்ற கடவுள் மீதும் ஆணையிடுகின்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான உறவுகளே, இன்றைய நாள் இந்த வாசகங்களை நாங்கள் பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு எங்களை பார்த்து எச்சரிக்கின்றார். உண்மைக்கு புறம்பாக நாங்கள் வாழுகின்ற போது, வெளிவேடக்காரரை போல நாங்கள் வாழுகின்ற போது, சுயநலத்திலே நாங்கள் மூழ்கி இருக்கும் போது, ஐயோ உங்களுக்கு கேடு என்று எங்களை பார்த்து எச்சரிக்கின்றார். ஏன் இந்த வெளிவேடம்? இந்த வெளிவேடம் என்றால் என்னவென்று பார்க்கின்ற போது, ஒருவர் தான் சொல்லுகின்ற சொல்லுக்கும் செய்கின்ற செயலுக்கும் முரண்பாடாக இருக்கின்ற போது அது வெளிவேடமாக மாறுகின்றது. ஏன் மனிதர் இவ்வாறு இருக்கின்றார்? ஏன் மனிதன் சொல்லுகின்ற சொல்லுக்கும் செய்கின்ற செயலுக்கும் முரண்பாடான வாழ்க்கை வாழுகின்றான் என்றால், மனிதர்களே காணப்படுகின்ற அடையாள தாக்கமாக இருக்கின்றது, அடையாள முரண்பாடாக இருக்கின்றது. ஆங்கிலத்திலே ஐடென்டிட்டி கிரைசிஸ் என்று சொல்லுவார்கள். ஒரு மனிதன் தன்னை அடையாளப்படுத்த வேண்டுமென்றால், தன்னை அடையாளப்படுத்த வேண்டும், நான் பெரியவனாக மக்கள் முன் தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் பெரியவராக தன்னுடைய கதைகளை, தன்னுடைய பேச்சுக்களை அவர் அமைத்து கொள்வார். ஆனால் அவருடைய செயல் ஒன்றுமே இல்லாதவாறு இருக்கும். இந்த பரிசேயரை போல, இந்த மறைநூல் அறிஞர்களைப் போல அவர்கள் தாங்கள் தான் தூயவர்கள், தாங்கள் தான் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள், விண்ணகத்தின் கதவுகள் தங்களிடம்தான் இருக்கின்றது என்று அவர் மக்களிடம் பறைசாற்றி கொண்டிருந்தார்கள். மக்களிடம் அவர்கள் தேவைக்கு மேலாக, குறிக்கப்பட்ட கட்டளைக்கு மேலாக அவர்கள் காணிக்கைகளை, வரிப்பணங்களை பெற்று கொண்டிருந்தார்கள். ஆலயத்துக்கு சென்றால் அவர்கள் முதலிடங்களை தாங்கள் இடங்களாக மாற்றி கொண்டார்கள். கோவில் வழிகள், சந்தை வழிகள், வீதி ஓரங்களில் அவர்கள் அனைவரும் தங்களை மக்கள் பார்க்க வேண்டும் என்று தங்களுடைய ஆடைகளிலே குஞ்சங்களை, மணிகளை தொங்கவிட்டு கொண்டிருந்தார்கள். இவ்வாறு அவர்கள் தங்களை அடையாளப்படுத்த வேண்டும், தங்களை பெரியவர்களாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் இவ்வாறான ஒரு வெளிவேடத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்த போதிலும் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் உண்மையாக பார்க்கின்ற போது அவர்கள் படிப்பிப்பவற்றுக்கு, அவர்கள் பின்பற்றுவதற்கு எதிரான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், அதற்கு முரணான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். மக்கள் முன் அவர்களை பெரியவர்களாக காட்டிக்கொண்டாலும் இவர்கள் மக்களை நல்வழிப்படுத்தவில்லை, மாறாக மக்களை இவர் அடிமைத்தனத்திலே வைத்திருந்தார்கள். இவ்வாறான காலத்திலே தான் ஆண்டவர் இயேசு இந்த மறைநூல் அறிஞர்கள் பரிசேயர்கள் கூறுகின்றார், ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனென்றால் நீங்களும் விண்ணகம் நோக்கி செல்வதில்லை, விண்ணகம் நோக்கி செல்லுகின்ற மக்களையும் நீங்கள் விடுவதில்லை என்று அவர்களை பார்த்து எச்சரிக்கின்றார், அவர்களை பார்த்து கேடு என்று திட்டுகின்றார். ஆக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம்.
வாழ்வில் நாங்கள் எவ்வாறான வாழ்க்கை வாழுகின்றோம்? இந்த அடையாள போராட்டம் எங்கள் வாழ்விலும் இருக்கின்றதா? எங்களை நாங்களும் பெரியவர்களாக, மற்றவர்கள் முன் நாங்களும் உத்தமர்களாக காட்டிக்கொள்ள விளைகின்றோமா? அவ்வாறான செயல்களை நாங்கள் எவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றோம்? உங்களுடைய வெறும் வாய்ப்பேச்சாளா அல்லது நாங்கள் கதைப்பதற்கேற்றவாறு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இந்த நாளிலே ஆண்டவர் எங்களை அழைக்கின்றார், உண்மைக்கு சாட்சியலாக வாழுங்கள். நீங்கள் கற்றுக்கொண்ட கத்தோலிக்க விசுவாசத்திற்கு சாட்சியலாக வாழுங்கள். கிறிஸ்தவ கோட்பாடு நெறிமுறைக்கு ஏற்றவாறு அதற்கு சாட்சியாக வாழுங்கள் என்று அழைக்கின்றார். ஆகவே நாங்கள் எதற்கு சாட்சியம் பகிர்கின்றோம்? இறைவனுடைய விசுவாசத்திற்கு சாட்சியம் பகிர்கின்றோமா? உண்மைக்கு சாட்சியம் பகிர்கின்றோமா? கத்தோலிக்க கோட்பாடுகளுக்கு சாட்சியம் பகிர்கின்றோமா? அல்லது நாங்கள் வாழ்கின்ற இந்த உலகிலே மலிந்து போயிருக்கின்ற சுயநலம், பொறாமை, எரிச்சல், கோபம், பணம், பதவி ஆசை போன்றவற்றிற்கு நாங்கள் சாட்சியமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்ற நாளில் நாங்கள் சிந்திப்போம். உண்மைக்கேற்ற மக்களாக இறைவனுடைய கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து நாங்களும் விண்ணகத்திற்கு சென்று எங்களை சுற்றி இருக்கின்ற மக்கள், எங்களை தேடுகின்ற மக்களை விண்ணகத்துக்கு அழைத்துச் செல்கின்ற கருவிலாக நாங்கள் மாற இறைவன் நாளிலே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், எங்களை வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை இறைவன் பாதம் ஒப்படைத்து மன்றாடுவோம். நல்லாயனாம் இறைவா, எங்கள் ஆன்மீக வாழ்வின் வழிகாட்டிகளாக விளங்கும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களது பணிவாழ்வில் ஏற்படும் சோதனைகளையும் துன்பங்களையும் மன உறுதியுடன் தாங்கிக் கொள்ள வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, வெளிவேடக்காரரை போன்று நாம் போலித்தனம் உடையவர்களாகவும் நெறிகேடு நிறைந்தவர்களாகவும் இருக்காமல் உமக்கும் எம் அயலாருக்கும் நேர்மையாளர்களாகவும் உண்மைக்கு சாட்சியம் பகர்வர்களாகவும் உம்மை லட்சியமாக கொண்டு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, எம் நாட்டு தலைவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படவும் மதம், இனம், மொழி ஆகிய பெயரால் எழும் வேறுபாடுகளை முற்றிலும் ஒழியவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக தந்தையே இறைவா, எம் இளைய சமுதாயம் தனது வாலிப நாட்களில் நீர்தரும் நலன்களை கண்டு அதனை நல்ல வகையில் பயன்படுத்த தூய ஆவியின் அருட்கொடைகளை அவர்கள் மீது பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். நாங்கள் ஆரம்பித்திருக்கின்ற இந்த புதிய வாரத்திலே எங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும், எங்களுடைய தொழில்துறைகள், எங்களுடைய கல்வி வாழ்க்கை இறைவன் எங்களுக்கு நிறைவாக ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டும் என்று மன்றாடுவோம். இனமாக இந்த திருப்பலியை இணையம் வழியாக, தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளை இறைவன் தாமே பொறுப்பெடுக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். தனிமையில் இருப்பவர்கள், நோயிலே இருப்பவர்கள், முதுமையில் இருப்பவர்களிலும் எதிர்காலத்தை நோக்கிய பயத்தில் இருப்பவர்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். ஒரு ஒளியை, ஒரு விடிவை அவர்களுடைய வாழ்வில் இறைவன் காட்ட வேண்டும் என்று, புதிதாக திருமணம் முடித்தவர்கள், பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அனைவருக்கும் இறைவன் ஆசீர்வாதத்தை அள்ளி வழங்க வேண்டும் என மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளெல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.
உன்னிடம் தருகின்றேன். என் கனம் அறிந்தும் நீ உன் கையில் ஏற்றிடுவாய். உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று என் நெஞ்சில் வாழ்பவர் நீதானே. இனி அச்சம் கொள்வதும் வேண்டானே. என் நெஞ்சில் வாழ்பவர் நீதானே. இனி அச்சம் கொள்வதும் வேண்டானே. எந்தன் பணியில் ஆயிரம் தடைகள் வந்திடுமாயினும் இயேசுவே, உமது வழியில் பயணம் தொடரும் என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்தும் நீ உன் கையில் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இப்பலி இளம்பல தந்தையாகிறவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரே ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையும் அன்பான மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராகவும் உடையேற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவரும் அது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகியவை மார்பனமாக. அவர் பாடுபடுளம் கிணந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை மடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தாம் சுடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் இருப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமண் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உய்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமூலினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்களை உலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கோளும் தகுதி பெற்று ஓம் திறமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளோமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. எங்களுடைய தேவைகளை நினைந்தவர்களாக நம்பிக்கையோடு இறைவன் கட்டித்தந்த சபத்தை சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் ஒன்று நிலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் அமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரல் நில்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே. நேசம் முன்னில் நான் காண்பதா உன்னோடு உறவாட என் ஜீவனெங்கும். நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே. உன்னை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவேன். நெஞ்சம் நிலை மாறியே வழி தடுமாறியே நான் கலங்கிடுவேன். நீ இல்லாமல் உயிர் வாடுதே எந்த உணர்வோடு போராடுதே. நீ இல்லாமல் உயிர் வாடுதே எந்த உணர்வோடு போராடுதே. உயிராகவா உறவாகவா அழைத்தேன் அழுதேன் உயிரே நீ வா வா. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே. இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் திறமிருந்தாய் செயல்படவுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாயிருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் தொழில்துறைகளையும் உங்கள் கல்வி வாழ்வையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.